அது செய்வாங்க. எனக்கு என்ன அளவுக்கு தம்பி அனுபவிக்கல, எனக்கு அதை விட கொடுமை இருந்துச்சுல. கடைசி 1/2 மணி நேரத்துல ஓடி போய் மேடையை போட்டு ஏறி பேசிட்டு வந்தாங்க. ஒரு ஆறுதல் சொல்லணும், அந்த செயலை கண்டிக்கணுங்கிற எண்ணம் பாராட்டத்தக்கது. அதை இந்த கட்சியில் செய்யல, அதை அவர் செய்தார்ல, அது பாராட்டணும், வாழ்க்கணும். அதை போய் குறைகளுக்கு பேசி தேவையில்லை. அது கூட மற்ற கட்சியில் செய்யல ஏன்னா எஜமா அங்க வச்சுப்பாரு. புரியுது இல்லைங்க? எஜமா வெளியில போடான்ட்டாருன்னா அப்படி என்ன பண்றது? தட்டை எடுத்துட்டு வேற எந்த வீட்டுக்கு போறது? அதனால போடுற கஞ்சி இங்கேயே இருந்து விசுவாசமான ஊழியர்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அது எதையுமே பேசணும். நீங்களே பாருங்க, விதன்யாவுக்காக இந்த கட்சிகள் ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாங்க. அந்த தங்கைக்கு அதே பெண் உங்க வீட்டு பெண், அவங்க தங்கையா அவங்க மகளா இருந்தா நீங்க எவ்வளவு மனவேதனை. இந்த நாடு எவ்வளவு கோரமான நாடா போய் இந்த குற்றங்கள் உடனடியாக நடவடிக்கை கடும் தண்டனை உரியவர்கள் கொடுக்கப்படுதுனாவது ஒரு மன நிம்மதியோட உறங்குவாங்க. அது இல்லை. அஜித் குமாரை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடிச்சு உயிர் போற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க சொன்ன ஒரு அதிகாரி உத்தரவு இல்லை. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு சிபிஐ போவானா? நீ எதுக்கு மாநில உரிமை என்ன இதுக்கு பேசணும்? மாநில தன்னாட்சி பேசணும். அப்ப நீ அங்க இருக்கிற ஒரு சிபிஐ தான் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன வானத்துல இருந்தா வந்தாங்க? அவங்களுக்கு என்ன தனியா ஒரு அறிவு 2 மூளை இல்ல? ஏன் காவல்துறையோட அவன் பெரிய பிச்சாரிய? நீ சொன்னா கண்டுபிடிச்சு வந்தான்னு சொல்லிடுவான். நீ மறைக்க கடத்தி விடுற. சிபிஐக்கு போயிட்டாங்க. சிபிஐ அப்புறம் தள்ளி விட்டு மத்தியத்துக்கு ஒன்னும் தரல, எங்களுக்கு ஒன்னும் தரல அப்படின்னா நீதான் மண்டிக்கால் போட்டு கும்பிட்டு இருக்கியா? அப்புறம் எப்படி ஆமா. அப்ப அதுவும் உங்களுக்கு தெரியுதுல, அந்த அரிய நான் கண்டிச்சாரு. அங்கேயே பல ஆண்டுகளாக வர்றாங்க. ஒரு வெளிநாட்டு கைதி அவ போதப்பொருள் விட்ட வழக்கில் உள்ளவங்க. அவளுக்கு ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அலைபேசியை கொடுத்து அவளுக்கு இவ்வளவு அந்த தைரியம் இல்லைன்னா வாங்கிக்க முடியுமா? இந்த மண்ணின் மகளை, காவல்துறை ஒரு பெண் மகளை வேற நாட்டு நைஜீரியா பெண் அடிக்க முடியுமா? அப்ப காவல்துறை இங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்ல பாருங்க. யார் யார் காவல்துறையில சமூக குற்றங்கள் செய்யறதால, பஞ்சாப் பொறுக்கி நிலப்பாமை ரவுடி, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர், கொலை செய்யறது, இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுகிற அதிகாரி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், போலி பாஸ்போர்ட் இது அந்த மாதிரி இதெல்லாம், இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இப்ப உயர் பதவிகள் ஏன் இருக்கிறாங்கன்னா, ஆட்சி குண்டாசு ஆட்சி, ரவுடிகளின் ராஜ்யம். அதனால இவர்கள் மேல இருந்தாதான் அவர்களுக்கு பாருங்க நேர்மையா இருந்த 30 பேர் ஒரே நாள்ல பண்ணிட மாட்டாங்க. உன்னை யாரா நேர்மையா இருக்கு சொல்லுது? அதான் கேள்வி. உன்னை யாரு சொல்றது? நீங்க ஓட்டுக்கு காசு வேணாம்னு ஒரு வீடு சொல்லி பார்க்கணும். உங்களை குடும்ப கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. நீங்க கணக்கு தெரியாத கூட்டம், நீங்க வாழ்ந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையில் அரசியல் நடந்து இருக்கு. இது என்ன